வம்பு வழக்கு. இந்த நிலையை சொல்றது முக்கியமான ஒரு மனிதனுடைய விஷயங்களை சொல்லப்படும். ஒரு மனிதர் நல்ல நிலையில உயர்வான நிலைக்கு போயிடுவார். ஆனால் அவருக்கு எந்த விதத்துல பாதிப்பு ஏற்படும் தெரியாது. அந்த பாதிப்பு என்பது கடனால் அந்த பாதிப்பை அவர் சந்திப்பார். அந்த கடன் பாதிப்பு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, கண் பார்வை, அவருடைய பார்வைப்படுறது, கண் திருஷ்டி ஏற்படுறது. கண் திருஷ்டினால கர்மா தொடர் வினையாக்குறது. அதனால கடன் அவருடைய தொழில் எந்த அளவுக்கு உயர்வு ஏற்படுதோ அந்த அளவுக்கு கடனும் வாங்கிடுவார். ஒரு காலகட்டத்தில் தொழில் முடங்கும் போது கடன் மேல வந்துடும். அந்த கடனால இருக்கிற முதலீடுகள், இருக்கிற தொழில்கள் எல்லாம் விரயமாயிடும். அப்ப குடும்ப வாழ்க்கை கெடும், வாழ்வில் தத்துவமே கெடும், எதிர்கால நிலைகளுக்கு முன்னுக்கு வர முடியாத நிலைகள் வரும். இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதனுடைய வாழ்வியல் நிலையில சில மனிதருக்கு முன்யோகம் பின்யோகம் ரெண்டு இருக்கிறது. அந்த முன்யோகத்துல நல்லா வளர்ந்து வந்துட்டான்னா பின்யோகத்துல அந்த அழிவை ஏற்படுத்தும். அந்த அழிவு முன்யோகத்துல கஷ்டப்பட்டாலும் பின்யோகத்துல வாழ்க்கையை நல்ல சுகபோகமான வாழ்க்கையை ஏற்படுத்தும். அந்த சுகபோகமான வாழ்க்கை எப்படி ஏற்படுது என்றால், கர்மபாவ வினைகள், அந்த கர்மபாவ வினைகள் கிரக நிலைகள் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அதை கண்டறிந்து அவருடைய வாழ்க்கையை ஈடு கொடுத்தால் எல்லாமான அருளால் அவருக்கு நல்ல பலன்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் சித்தர்கள் அனுபவிச்சிருக்கிறார். நாடியில் அகத்திய மாமுனிவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வை அறிந்து கடன் தீர்வதற்கான வழிமுறைகள் எடுத்துரைத்திருக்கிறார். அந்த கடன் தீர்வதற்கு என்ன வழிமுறைகள், என்ன பரிகாரங்கள், அவரவருக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கிறது அதை அறிந்து அதுக்குரிய பரிகாரங்களை எடுத்து ஒரு மனிதனுடைய கடன் தீர்வதற்கான வழியை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாரும் கிடைப்பதில்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியறதில்லை. நோயை கொடுக்கும், நொடியை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும், அதனால துன்பங்களை கொடுக்கும். எல்லாருக்கும் நிறைய சொத்து சுகம் வாழ்க்கை வசதிகள் ஏற்படுத்தும். ஆனால் கடனால் அவனுக்கு கஷ்டப்படுவான், நோயினால் அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுவான். இந்த நிலை மாற்றுவதற்கு இந்த அகத்தியர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தின் மூலம் அதை அறிந்து கொண்டு அதை வழி தேடினால் வாழ்க்கையில் அந்த கடனே இல்லாத வாழ்க்கையை நீங்க சந்திக்க முடியும். அப்ப இந்த ஓலைச்சுவடியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தின் அடிப்படையாக அது தீர்வதற்கான வழிகள் உங்களுக்கு இருந்தால் இந்த ஓலைச்சுவடியை தேடி வரும்போது அதுக்கான பாதிப்புகள் நீங்கி, கடன் நீங்கி, வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட துன்பங்கள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல பலனை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அகத்திய மாமுனிவர் உங்களுக்கு அனுபவிச்சிருக்கிறாங்க. மனித குலத்தின் மனித வாழ்வியல் நிலையை ஏற்படுத்தி மனிதர் குலம் விளங்குவதற்கு ஒரே சாஸ்திரம் நாடியில் சொன்ன பலன்களை முழுமையாக அறிந்து கொண்டு அதை வழி தேடிக் கொண்டால் எல்லாமான இறையருளால் எல்லா வளமும் செழுமையும் நீங்க செம்மையா வாழக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்துக்கு உங்களுக்கு உண்டாகி கொடுத்துச்சு. அகத்திய நாடியின் மூலமாக எழுதி அனுபவித்து இருக்கக்கூடிய இந்த ஓலைச்சுவடியின் அடிப்படையாக ஒரு மனிதனுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி அமைகிறது, ஒருடைய தொழிலாகட்டும், ஒரு மனிதனுடைய ஜீவ காருண்யம் என்று சொன்னால் அந்த ஒரு மனிதன் உருவாகும் போது அவனுடைய தொழில் அமைப்பு சிறப்பா அமையணும். அடுத்தது அவனுடைய உத்தியோகங்கள், அவருடைய கல்வி அமைப்புகள், அவருடைய குடும்ப சார்ந்த அமைகிறது. அவருடைய ஒரு கிராமத்துல பிறந்திருப்பான் ஒரு மனிதன், ஆனால் அவன் இந்திய நாட்டையும் ஆழ்வான், அந்த உலக நாட்டையும் ஆளக்கூடிய ஒரு சக்தியை பெற்றுடுவான். அது காரணம் என்னன்னா அவனுக்கான யோகங்கள். இப்ப யாரு என்ன கல்வி படிப்பா, எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது, எப்படிப்பட்ட அவனுடைய உத்தியோகம் தொழில் அமையுங்கிறத பார்க்கிறது. அந்த பார்வைக்கு ஒரு ஜீவனம், ஒரு உத்தியோகம், ஒரு தொழில் ஒரு மனிதருக்கு சிறப்புற்று அமைந்தால் அவனுடைய வாழ்க்கையில பசி பட்டினி ஏற்படாது. அவருடைய வாழ்நாள்ல அவருடைய மனைவி குடும்பம் குழந்தையோடு மகிழ்ச்சிகரமா வாழ்வதற்கு ஒரு ஆதாரமாக தொழில் அமைப்புகள் சிறப்பா அமைய வேண்டும். அப்ப அந்த தொழில் அமைப்புகள் ஒரு மனிதனுக்கு சிறப்பா அமையலன்னா, அந்த உத்தியோகம் சரியா அமையலன்னா, அவனுக்கு பிசினஸ் சரியா அமையலன்னா, ஒண்ணு அவனுடைய தொழில முன்னேற்றம் இல்லாம முடங்கி உட்கார்ந்துருவான். அப்ப வாழ்க்கை தம் விட்டு போயிடும். ஒரு மனிதன் உத்தியோகம் சரியா அமையலன்னா அவனுக்கு குடும்பம் விட்டு போயிடும். காரணம் என்னன்னு கேட்டா, வருமானம் இல்லை என்றால் ஒரு மனிதனை யாரும் மதிக்க போறதில்லை.
அந்த வருமானம் இருக்கும்போதுதான் ஒரு மனிதனுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது. அவருடைய பதவியும் அவருடைய அந்தஸ்தும் ஒரு அதிகாரம் தான் ஒரு மனிதன் நிர்மாணம் செய்கிறது இந்த உலகத்துல. எந்த துறையாகட்டும், ஒரு துறையில சினிமாவில் இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. சில பேர் நல்ல சுபிஷமா இருக்கிறாங்க, சில பேர் துன்பப்பட்டு வாழ்றாங்க. சில பேர் அரசியல் நிலையில இருந்தாலும் அப்படிதான், இல்ல விஞ்ஞானியா இருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், இன்ஜினியரா இருந்தாலும், ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாயிகளா இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப தொழில் அமைப்புல பிரச்சனை இருக்கு, கல்வியில பிரச்சனை இருக்கு, இல்ல எந்த தொழில் எடுத்தாலும் முன்னேற முடியல, எந்த வேலைக்கு முயற்சியாலும் முன்னேற முடியல, நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் கனவு கண்டுட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த கனவு நிறைவேறாது. இப்படியே காலம் ஓட்டினா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு மனிதனுக்கு அகத்திய மாமுனிவர் அவர் ஞானத்தால், நீ எப்படி வாழ போற, உனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு, நீ இந்த வழியை தேடு, இந்த வழியை தேடாத, இதுதான் சரியான பாதைன்னு சொல்லி அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நடைமுறையில இந்த ஓலைச்சுவடியை என்னைக்கு பார்த்ததுக்கான பலன் தெரியக்கூடிய காலகட்டம் வருதோ, 18 வயசுக்கு பிற்பாடு சரியான பாதையை, சரியான ஒரு உத்தியோகத்தை, சரியான ஒரு எழுச்சியான துறையை தேர்ந்தெடுத்து, அதுல அரசாங்க உத்தியோகமா, இல்ல விளையாட்டு துறையா, இல்ல அரசியல் துறையா, இல்ல சினிமா துறையா, இல்ல உங்களுக்கு விவசாய சம்பந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான நிலைகளா, இல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி வெளிநாடு சஞ்சாரம் போகக்கூடிய யோகமா, இல்ல நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பதவி அந்தஸ்து வருவீங்களான்னு சொல்லக்கூடிய தொழில் சாணம் சிறப்படைய வேண்டுமானால் இந்த ஓலைச்சுவடி அணுகி, இந்த ஓலைச்சுவடி மூலமா கிடைக்கக்கூடிய பலன்களை முழுமையறிந்து கொண்டால் உங்களுக்கு தொழில் அமைப்புல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழி தேடலாம். 2வது, தடை தாமதங்கள் உண்டாவது, பிரச்சனைகள் வருது, முன்னேறவே முடியல, அப்படி என்றால் கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்மாவுக்கு முன்ஜென்மன் ஒண்ணு இருக்கு. அந்த முன்ஜென்மருக்கு இப்ப ஜென்மம் எந்த ஜென்மத்துல இருக்குன்னு இருக்கார், இதுக்கப்புறம் எந்த பிறவில பிறக்க போறன்னு இருக்கார். அந்த வினைகளை பார்த்து அதுக்கான வழிமுறைகளை, அதுக்கான தீர்வுகளை செய்து கொண்டால் பிரச்சனைகள் நீங்கிட்டு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி நல்ல வாழ்வு முறையை உங்களுக்கு உண்டாகி கொடுக்க செய்யும் சொல்லியிருக்காங்க அகத்திய மாமுனிவர்.